எல்லா உயிரையும் யமன் தான் வாங்குவாரு. ஆனா யமன் கிட்ட இருந்தே ஒரு உயிரை வாங்கிய ஒரு பெண் கதை தெரியுமா? பாஞ்சாலிக்கு மார்க்கண்டேய முனிவர் சிவபுராணத்துல இருக்கிற சத்தியவான் சாவித்திரி கதையை சொல்றாரு. மத்திர நாட்டு மன்னன் அஸ்வபதிக்கு சூரிய பகவான் அருளால் கிடைச்ச குழந்தைதான் சாவித்திரி. சால்வ நாட்டு மன்னன் துயுமத் சேனன் தன் நாட்டை எதிரிகள் கிட்ட இழந்துட்டு குடும்பத்துடன் காட்டுல வசிக்கிறாரு. அப்பதான் சாவித்திரி தனக்கு ஏற்ற மணமகனை உலகம் முழுக்க தேடுறாங்க. கடைசியில காட்டு வழியா போகும் சூழல் ஏற்படுது. அங்கு சத்தியவானை பார்த்து தன் மனதை பறி கொடுக்கறாங்க. விஷயம் தெரிந்த நாரதர் சத்தியவான் இன்னும் ஒரு வருடம் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்ல, எதற்கும் கலங்காத சாவித்திரி எது எப்படி இருந்தாலும் அவன்தான் என் கணவன் அடிச்சு சொல்ல, வேறு வழி இல்லாத அஸ்வபதி தன் மகளை சத்தியவானுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. பிறகு சாவித்திரி கணவர் கூட காட்டுல போய் வாழுறாங்க. நாரதர் சொன்ன மரண காலம் கணவனுக்கு நெருங்கிறது தெரிஞ்ச சாவித்திரி உணவும் உறக்கமும் இல்லாம கணவனின் உயிரை பிச்சை கேட்டு எல்லா தெய்வங்களுக்கும் நோன்பு இருக்காங்க. ஆனா சத்தியவான் உயிர் போக வேண்டிய நேரத்துல போகுது. தன் மனைவியின் மடியிலேயே உயிரை துறக்கிறாரு. யமதூதர்கள் சத்தியவான் உயிரை அழைத்து செல்ல வராங்க. சாவித்திரியின் நோன்பானது அவங்கள சத்தியவான் கிட்ட நெருங்க கூட விடல. அப்பதான் யமதர்மனே நேரில் வந்து சாவித்திரி கிட்ட சொல்றாரு, மகளே, என் கடமையை செய்ய விடு. நீ இங்கிருந்து நகர்ந்தால்தான் உன் கணவனின் உயிரை என்னால் அழைத்து செல்ல முடியும்னு சொல்ல சாவித்திரி நகர்ந்து நிக்கிறாங்க. ஆனா கணவனின் உயிரை யமன் கொண்டு போகும்போது அவங்க பின்னாடியே சாவித்திரி போறாங்க. அப்ப யமன் கேக்குறாரு, மகளே, தயவு செய்து நீ சென்று விடு. உன் கணவனின் மீது நீ கொண்ட பாசம் காரணமாக உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன், என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்க, அதுக்கு சாவித்திரி, என் மாமனாரின் வம்சம் தழைக்க வேண்டும், எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும்னு சொல்ல, அதுக்கு யமன் சொல்றாரு, மகளே, அவ்வாறே ஆகட்டும், இனி நீ செல்லலாம்னு சொல்ல, அதுக்கு சாவித்திரி சொல்றாங்க, தர்மராஜாவே, நீங்கள் கொடுத்த வரம் அளிக்க வேண்டும் என்றால் என் கணவன் என்னுடன் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா சொல்றப்பதான் யமதர்மனுக்கு தான் கொடுத்த வரம் பற்றி ஞாபகம் வருது. சாவித்திரியின் பதிபக்தி புரிஞ்சுது. அவளை வணங்கி சத்தியவானின் உயிரை திருப்பி தராரு. உங்களுக்கு சத்தியவானை பிடிக்குமா? சாவித்திரி பத்தி உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க.